தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வேறு வழியே இல்லை. செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை எதிர்த்து மோதுறதுக்காக டாக் டீம் செய்ய போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. அண்ட் சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் டபிள்யூபிள்யூடைய நெக்ஸ்ட் பேப்பரியூ அதை பற்றின ஒரு செய்தியையும் டபிள்யூபிள்யூடைய நவ் த ஃபியூச்சர் ரெஸ்லர்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான டாபிக் எல்லாமே நல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. டபிள்யூபிள்யூடைய அடுத்த பிரீமியம் பேப்பரியூ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட். இதை பேப்பரின்னு சொல்லட்டா இல்லாட்டா லைவ் ஷோன்னு சொல்லட்டா? ஏன்னா டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோரிலினா தான் கொண்டு போகிறாங்க, ஸ்டோரிலினா தான் மேட்ச் நடத்துகிறாங்க. ஸோ இது ஒரு பேப்பரி தான். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் இந்த வருஷத்தில் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா 12 பேப்பரி நடத்திருக்கிறாங்கன்னா 4 தடவை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடத்திருக்கிறாங்க. டோட்டலாக பார்க்கும்போது இந்த 2025 தான் டபிள்யூடி நிறைய பேப்பரிஸை நடத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே கெரியர் ரெக்கார்டில் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இந்த வருஷம் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வச்சு, ஜே உசோவை பற்றி, ஜான்சனா ரிட்டைர்மெண்ட் டூரை வச்சு அண்ட் கோல்டுபர்க் ஒரு ரிட்டைர்மெண்ட் டூரை வச்சுலாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா நவம்பர் 1 ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. எஸ் கைஸ், நிறைய பேருக்கு தெரியும் டிசம்பர் 13 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அது ஜான்சனாவுடைய ரிட்டைர்மெண்ட் டூர். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஷோ நடக்கிறது, அதுதான் நவம்பர் 1. அந்த நவம்பர் 1 நடக்க போகிற சாட்டர்டே நைட் ஈவெண்ட் முழுக்க சிஎம் பாங்கும் செத் ரோலன்ஸும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்களே அதை ஸ்டோரியை மையமாக வச்சு கொண்டு போகிறது. ஸோ செத் ரோலன்ஸ் விசி சிஎம் பாங் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். இப்போ சிஎம் பாங் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாயிட்டு. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் இடைஞ்சல், அதுதான் நம்ம செத் ரோலன்ஸ். ஏன்னா செத் ரோலன்ஸுக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கலங்க. கிடச்சிட்டுனா செத் ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி, டைட்டிலோட வெக்கேஷன் எல்லாமே என்ன, இல்லைன்னா ஒரு டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஆனால் டைட்டிலை பற்றி எனக்கு எந்த விதமான நியூஸும் வரல. அண்ட் செத் ரோலன்ஸோட இன்ஜுரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி டபிள்யூபிள்யூக்கு மீண்டும் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற செய்தி எதுவுமே எனக்கு வரல. அப்படிங்கிற பட்சத்தில் நான் செத் ரோலன்ஸோட அப்டேட்டை எப்படி சொல்ல? ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் செத் ரோலன்ஸோட அப்டேட்டை சொல்கிறேன். இப்போ நவம்பர் 1 நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை முழுக்க சிஎம் பாங்கை வச்சே டபிள்யூபிள்யூ டிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பேக் ஸ்டேஜில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பாங்கோடைய வேர்ட்ஸ் இதெல்லாம் போட்டு சிஎம் பாங்க இருக்கிற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முழுக்க சிஎம் பாங்கை வச்சே இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்களா சிஎம் பாங்க தான் மெயின் விளையாட போகிறாரு. அது டைட்டில் மேட்சா இல்லாட்டா வேறு எந்த மாதிரி மேட்ச்சு அப்படின்னு தெரில. ஆனால் செத் ரோலன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் தான் இந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் செத் ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி அப்டேட் இருக்குது. ஸோ செத் ரோலன்ஸ் இன்ஜுரியை வச்சுட்டு சிஎம் பாங்கு கூட மேட்ச் விளையாடினார்னா கண்டிப்பாக சிஎம் பாங் நியூ சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது. அல்லது சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நபர் கூட இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டபிள்யூடி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான ஸ்டோரி எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஆனால் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் சிஎம் பாங்கு தான் மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறாரு அப்படிங்கிறது இந்த போஸ்டர் மூலியமாக தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. யாரை வேணால் நம்ப பாலுன்னு பேரை வச்சுருக்கவங்க மட்டும் நம்பாதீங்க. யாராவது பாலு பாலையா அப்படின்னு யாராவது பேர் வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாலியம்மன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விஷத்தை கக்கும் பாம்பை விட மோசமானவர், அதை நிரூபிச்சிட்டாருங்க. செத் ரோலன்ஸ் அட்டாக் பண்ண அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத விஷயமா இருக்குது. இப்போது செத் ரோலன்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல, பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் 2 பேர் இருக்கானுங்க. இந்த 2 பேரையும் எதிர்கொள்ளணும்னா இவர் வேறு யாராவது பார்ட்னரை தேர்ந்தெடுத்து ஆகணும். தலைவன் எந்த பக்கம் போனாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை இழுத்து தான் வச்சுருக்காரு. ஒரு பக்கம் போனால் சிஎம் பாங்குக்கும் விஷன் டீமுக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் சிஎம் பாங் எப்படி செத் ரோலன்ஸ் கூட டீமை பண்ணுவார்? செத் ரோலன்ஸ்கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தன்னோட சாம்பியன்ஷிப், அதை பிடுங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங் வந்து முடிவு எடுத்திருக்காரு. ஸோ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை செத் ரோலன்ஸ்கிட்ட வாங்குறது தான் சிஎம் பாங்குடைய ஃபஸ்ட் எய்மாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து அவருக்குள்ள டீமை பண்ணுவார்? ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் வித்தியாசமாக இருக்குல்ல, உடம்பு சரியில்லை கைஸ், மழை பெஞ்சாலே இப்படி தான் என் உடம்பு இப்படி டோட்டலாக மாறிடுது, என்ன செய்ய? சரி நம்ம நியூஸுக்கு வருவோம். செத் ரோலன்ஸும் சிஎம் பாங்கும் 2 பேரும் டாக் டீமாக இணைந்து பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடை எதிர்கொள்ள போகிறது கிடையாது. ஸோ செத் ரோலன்ஸ் இன்னொருத்தருடைய உதவியை கண்டிப்பாக கேட்டே ஆகணும்.
செத்ரோலன்ஸ் சிஎம் பாங்குடைய ஹெல்ப்பை கேட்காட்டா யார் விஷன் டீமுக்கு இப்போ ஆப்போசிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ். ஏன்னா பிரான்சன் ரீட் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்திருக்காரு. தான் புதிய ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட போகலாம். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் இப்போ ஊசோஸ் கூடயே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தில் இருக்கார். பிரான்சன் ரீட் என்னமோ பார்த்தீங்கன்னா தான் புதிய ட்ரைபல் சீஃப்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை வேற சமாளிக்கணும். ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ், ரோமன் ரெயின்ஸ் இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரில. ஸோ ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ இவங்களுக்குள்ள எதுக்காக இப்போ சண்டையை உருவாக்கியிருக்காங்கன்னு தெரில. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் அவருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே சில நாட்கள் ஆகும் போல் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் எப்படி செத்ரோலன்ஸ் ஹெல்ப் பண்ணுவார்? இதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் இப்போ ஹெல்ப்பு கேட்க வேண்டிய ஒரே ஆள் ரோமன் ரெயின்ஸ் தான். கழுதை கெட்டு போனால் குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி செத்ரோலன்ஸ் இவர் வழியே இல்லை. விஷன் டீமை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் தான். எப்பா ரோமனுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, பார்லிமெண்ட்லாம் பிடிச்சிக்கிறான்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் தான் செத்ரோலன்ஸை தேர்ந்தெடுத்தார். ஸோ தப்பு எல்லாமே பார்லிமெண்ட் மேலே தான் இருக்குது. ரோமன் கோவப்படுறாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்லிமெண்ட் கூட தான். செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணியிருக்காரு. ரோமன் ரெயின்ஸும் பல பிரச்சனைகள் பிளட் லைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓஜி பிளட் லைன் மீண்டும் ரீயூனியன் ஆகலையா, அதே மாதிரி செத்ரோலன்ஸும் ரோமன் ரெயின்ஸும் ரீயூனியன் ஆகலாம். மேபி ஒரு ரா எபிசோட் யோசிச்சு பாருங்கள். ரோமன் ரெயின்ஸ் பேசும்போது நீ என் கூட டீம் அப் பண்ணுன்னு சொல்லிட்டு செத்ரோலன்ஸ் வந்து பேசுனா அந்த தரம்லாம் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும்ல. ஆனால் செத்ரோலன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ்கிட்ட பேசணும், நீ என் கூட டீம் அப் பண்ணு, நம்ம பிரான் பிரேக் அண்ட் பிரான்சன் ரீட் எடுத்து முதலான்னு. ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு பேர் இருக்குதுங்க, டேக் டீம் ரெஸ்லர்னு. ஏன்னா நிறைய மேட்சஸ் அவர் டேக் டீமாக தான் விளையாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி மீண்டும் வந்து செத்ரோலன்ஸ் கூட சேர்ந்து டேக் டீமாக விளையாடுவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அந்த பேர் கிடச்சிருச்சுல. பட் இருந்தாலும் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடை எதிர்த்து சண்டை போடணும்னா இதே ஒரு வழி. அண்ட் கைஸ் WWE பார்த்தீங்கன்னா நவம்பர் 29 இன்றைக்கி எத்தனாம் தேதிப்பா? 15 ஸோ இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 நாள் கிட்டே இருக்குங்க சர்வைவ் சீரிஸ் வார் கேமுக்கு. வழக்கமாக ஒவ்வொரு பேப்பருக்கும் WWE 20 நாள் கேப் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா நவம்பர் 1 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் வந்துட்டு அவங்க மெயின் பண்ணி பார்க்க போகிறாங்க. நவம்பர் 1 அப்புறம் தான் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை நம்ம எதிர்பார்க்க முடியும் போல இருக்குது. ஸோ அப்போ அந்த வார் கேமுக்கான ஸ்டோரி லைன் ஆரம்பிக்கும் போது நான் காலையிலேயே சொன்ன மாதிரி ரோமன் ரெயின்ஸ் செத்ரோலன்ஸ் வார் கேமில் இருக்காங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். காய்ஸ் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் தான், செத்ரோலன்ஸோடைய இந்த அப்டேட்லாம் எனக்கு கிடச்சிது. ஆனால் செத்ரோலன்ஸோட இன்ஜுரி அப்டேட் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை செத்ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி அப்படிங்கிறது அஃபீஷியல் ஆயிடுச்சுன்னா டோட்டலி எல்லாமே போயிடுச்சு. நேற்று நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் செத்ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி, ஆனால் அது வந்து எப்படிப்பட்ட இன்ஜுரி அப்படின்னு தெரியலன்னு. அதாவது நான் இப்போ கூட சொல்கிறேன், செத்ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி 2 மாதம் ரெஸ்ட் எடுத்து வந்துடுவார்னா டைட்டில் அவரே வச்சுக்குவார். சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் கூட ஒரு டைட்டில் இன்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஆனால் பெரிய பிரச்சனை சர்ஜரியே பண்ணி ஆகணும் அப்படின்னா டைட்டில் வெக்கேட் பண்ணிடுவார். அதை பற்றின அப்டேட் எனக்கு கிடைக்கல. கிடைக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி நான் ஒரு வீடியோவாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத்ரோலன்ஸ் இணையணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு செத்ரோலன்ஸ் இன்ஜுரி இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்கான அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும் கைஸ், வந்தாலும் நான் சொல்கிறேன், சரிங்களா? சின்ன இன்ஜுரியா இல்லாட்டா அவருக்கு கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணி ஆகணுமா எல்லாம் ரூமராக வந்துட்டு இருக்குது. அஃபிஷியல் ஆகலை, அஃபிஷியல் ஆகணும்னு சொல்கிறேன். 2025 ஒரு உமன் டிவிஷனில் இருக்கிற ஒரு ரெஸ்லரை ஒரு மெயின் கேரக்டரில் கொண்டு போக போகிறாங்க. எஸ், நான் லைரா வல்கேரியாவை பற்றி தான் பேச போகிறேன். லைரா வல்கேரியா 2024 அவங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருந்தது. ஏன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன், 2025 அவங்க டாக் டீம் சாம்பியன், இப்போ பெய்லி கூட ஸ்டோரின்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருக்காங்க. 2025 இவங்களுக்கு ஒரு மெயின் பூஷ் கொடுக்க போகிறாங்களாம். இந்த மெயின் பூஷ் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டு டைட்டில், உமன்ஸ் சாம்பியன்ஷிப், இந்த மெயின் டைட்டில் இருக்குல்ல அந்த லெவலுக்கு போக போகிறாங்களாம். ஸோ 2026 லைரா வெல்கேரோடைய வயராக இருக்க போகுது. அண்ட் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. 2026 ராயல் ரம்பிளாக இருக்குது. ராயல் ரம்போலாம் வெற்றி பெற்று லைரா வெல்கேரியா சாம்பியன்ஷிப்புக்காகலாம் கூட போதுனா நல்லா தான் இருக்கும். ஸோ WWE வந்து இந்த மாதிரி ஸ்டோரி லைன் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கைஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ WWE இருக்கிற ரெஸ்லர்ஸோடைய நியூ ஜெனரேஷனை பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோல்டு பர்க்கோடைய நியூ ஜெனரேஷன் ரோமன் ரெயின்ஸோட நியூ ஜெனரேஷன் இப்போ பிரான் பிரேக்கர். அதே மாதிரி முன்னாள் ஜெனரேஷனுடைய இப்போதைய ரெஸ்லர் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஓகே. அதே மாதிரி நம்ம கோஃபி கிங்ஸ்டன் முன்னாடி பறந்து அடிக்கிறதுல ஒரு பெரிய ஆள். அவருடைய நியூ வெர்ஷனை நான் ஜிவானி வென்ஸை சொல்லுவேன். அவர் வந்து இப்போதைக்கு NXT பேண்ட் இருக்கார். கிட்டத்தட்ட அப்படியே பார்க்கறதுக்கு கோஃபி கிங்ஸ்டன் மாதிரியே இருப்பார். ராண்டி ஆர்டனோட நியூ வெர்ஷனை நான் மயிலவை சொல்லுவேன். எஸ், பார்க்கறதுக்கு அப்படியே ராண்டி ஆர்டன் மாதிரியே இருப்பார். லுக் வைஸும் சரி, ஃபேஸ் லைக்ஸும் சரி, அப்படியே பார்க்கறதுக்கு யங்கஸ்ட் ராண்டி ஆர்டன் மாதிரியே இருப்பார்.
கண்டிப்பாக ஸ்டிஃப்னி செஷன் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிஸ்டர் ஷர்ட்டோடைய ஓல்டு வெர்ஷன் சொல்லுவேன். ஏன்னா ட்ரிஸ்டேஷஸ் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இவங்க இருக்காங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கண்டிப்பாக எட்டி கேரோட வெர்ஷன் தான். இது நிறைய பேருக்கு தெரியும். சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம். கேட்கவோ பார்க்கவோ பாவமாக இருக்குது. செத் ரோலன்ஸ் என்ன பண்ண போகிறாரு? ஆக்சுவலி இது நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்கான ஸ்டோரியை நினைக்கிறீங்க. இல்லை, WWE ஸ்கிரிப்டட் தான். பட் இருந்தாலும் நடக்கிறத பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆல்வேஸ் ஹைஸ் சாய்ஸ் பி செத் ரோலன்ஸ். ஓகே, பிரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட் தான் அவருடைய பிளான் பி. ஆனால் பாலியம்மன் எப்பவுமே பிளான் சி தான் எடுப்பாராம். கரெக்டு தாங்க. செத் ரோலன்ஸ்க்கே முதுகு ஊற்றிட்டா பார்த்தீங்களா? செத் ரோலன்ஸ் இனி வரும் காலங்களில் பேபி ஃபேஸ் அசலாக இருக்க போகிறாராம். எஸ், அதுதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ தான் விஷன் டீமாக பழி வாங்க முடியும். செத் ரோலன்ஸோட ஹீல்டன் இவ்வளோ இப்போ கம்மியான நாட்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆமாம் ப்ரோ, கர்மா இஸ் பூமாராங். செத் ரோலன்ஸ் செத்து ராலன்ஸ் இப்போ செத்த போன ராலன்ஸ். அது கரெக்டு தான் ப்ரோ. ஒரு காலத்தில் எப்படி இருந்தவர், இப்போ செத் ரோலன்ஸ் செத்து போன ராலன்ஸ் ஆகிட்டார். என்ன பண்ண, இன்ஜுரி அதிகமாகிட்டு இன்ஜுரி மேன் அப்படிங்கிற பட்டமும் வந்துருச்சு.